சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்து மீனா தான் இந்த போட்டியோட வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அவார்டு கொடுத்து கூடவே செக்கையும் கொடுக்குறாங்க. இதனால ரவி ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா முத்து மீனாவும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷத்தை வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா ரவி ஸ்ருதி எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டில் விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ரோகிணியும் மனோஜ் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை ஒரு பக்கம் விஜயா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, இந்த 3 பேருமே நம்ம பசங்க தான், நம்ம குடும்பத்துலேருந்து யார் ஜெயித்தாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்ல, அந்த டைமில் நம்ம மனோஜ் ரோகிணி கோவத்தோட போக இதை பார்த்த விஜய் வந்து டேய் மனோஜ் என்னாச்சுடா, ஏன் இப்படி சோகமாக வந்திருக்கீங்க, ஏன் போட்டியில் முழுசாக கலந்துக்கலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா கேட்க, இல்லைம்மா அந்த போட்டி நடத்துகிறவங்களே சரியில்லை, அவங்க சரியாக கொஸ்டின் பண்ணவும் தெரியல, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எது சரிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம மனோஜ் புலம்பிக்கிட்டு அவர் பட்டு போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம ரவி ஸ்ருதி முத்து மீனா எல்லாருமே வராங்க. முத்து உள்ளே வந்ததுமே அப்பா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டையும் கூடவே செக்கையும் நம்ம விஜயா கிட்டேயும் அண்ணாமலைக்கிட்டேயும் கொடுக்குறாங்க. விஜயா இதை பார்த்து கொஞ்சம் கடுப்பாயிடுறாங்க. ஐயோ நம்ம நினச்சது மனோஜும் ரோகிணி தான், ஒரு வேளை ஸ்ருதி ரவி ஜெயிச்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன், கடைசியில் இந்த ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்களே, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஜட்ஜஸ் வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயா யோசிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லம்மா, நீங்களும் சிறந்த ஜோடி அப்படிங்கிறத எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்ல, உடனே முத்து வந்து அப்பா நீ இதுக்கப்புறம் எதையும் நினச்சி கவலைப்படாதப்பா, மேலே வீடு கட்டுறதுக்கு செங்கல் சிமெண்ட்டெல்லாம் வாங்க காசுல நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ இதை வச்சு ரொம்ப சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிடறேன், நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாரு. இதை கேட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நாங்கள் தான் சிறந்த ஜோடி அப்படிங்கிற விஷயத்த மனோஜ்கிட்ட சொல்லி மனோஜை கடுப்பேற்ற போகிறாரு நம்ம முத்து. வெயிட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.